எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நெய் கடுகு போட்டாச்சு. வெங்காயம் கருவேப்பிலை போடலாம். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். அரிசி வந்து 4 கிளாஸ் அப்படிங்கிறனால ஒரு தக்காளி நான் 2 தக்காளி வந்து சொல்றேன். உப்பு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்குறது. தக்காளி நல்லா வதங்கட்டும். அடுத்தது தக்காளி நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் தகுந்த மாதிரி பார்த்து போட்டுங்க. காரமெல்லாம் மிளகாத்தூள், சிக்கன் தூள், மசாலா, கரம் மசாலா, பிரியாணி மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா கறி கொடுக்கும். இதெல்லாம் போடுற சொல்கிற மாதிரி இது போட்டுடலாம். இதெல்லாம் போட்டுக்கலாம். அப்படியே இந்த பிரியாணி தாளிக்க தரையாக இருக்குது ஒரு பாக்கெட் எல்லாம் கலந்தது, அதை போட்டுக்கலாம். அது எல்லாத்தையும் நான் போட்டுக்கிறேன். இனிமேல் வந்துருச்சா? அடுத்து நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். போட்டால் நான் சாப்பாடு அளந்து போட்ட மாதிரி ஒரு 4 கிளாஸ் அரிசி போட்டுக்கிறேன். அதனால் 1 கிலோ சிக்கன் போடுறேன். கலந்து விடுவோம். தயிர் ஊற்றோடனே நான் தயிர் வாங்குறேன். நீங்கள் தயிர் வேணும் தயிர் ஊற்றிங்க. சரி, அப்படியே சிக்கன் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சலாம். அந்த எசன்ஸ் எல்லாம் சிக்கன் இறங்கட்டும். அப்போதான் அந்த மசாலாவில் சிக்கன் நல்லா இறங்கணும். கொஞ்சம் மூடி வச்சுட்டோம்னா தண்ணி விடுமில்ல, அதெல்லாம் நல்லா இறங்கிடும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். நான் அதுக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணுறேன். பிரியாணி தேங்காய் பால் தேங்காய் பால் ரெடி பண்ணலாம். ஓகே, நல்லா கலக்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் வந்துருச்சு. சிக்கன் நல்லா தண்ணி வந்துருச்சு. ஓகே, அரிசி 4 கிளாஸு அதனால் போட்டலாம். ஊற வச்சு வச்சாச்சு. அரிசி மொத்தம் 8 டம்ளர் ஊற்றணும். 4 கிளாஸ் அரிசி போட்டுக்கிறதுனால 8 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தேங்காய் பால் முதல்ல அளந்து ஊற்றிக்கலாம். எத்தனை டம்ளர் வருதுன்னு. 1 2 3 3/4 இருக்கட்டும். இரு 4 டம்ளர் தேங்காய் பால் 4 டம்ளர் ஊற்றி இருக்கேன்னா, அப்புறம் 4 தண்ணி வந்து ஒரு 4 டம்ளர் ஊற்றிக்கலாம். 5 6 7 8 எதுவும் 1/2 கிளாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்படியே அடியில் பத்தாம இருக்கும். ஒரு 8 1/2 கிளாஸ் ஏற்றி ஊற்றிருக்கேன். எல்லாத்தையும் களை விட்டுக்கலாம். சிக்கனும் அரிசியும் எல்லாம் களை விட்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஜெய் ஜெய் ஜெய். ஓகே, கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். புளிஞ்சிக்கலாம். லெமன் புளிஞ்சிக்கலாம். ஒரு 1/2 லெமன் புளிஞ்சிக்கிறேன். பத்துலேன்னா மறுபடியும் பார்த்து புளிஞ்சிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு பத்தல, அப்படியே கம்மியாக தான் போட்டோம். இன்னும் ஒரு 1/2 லெமன் புளிஞ்சிக்கலாம். நான் அப்படியே 1/2 பழம் தான் புளிஞ்சேன். ஓகே, உப்பு பத்தாச்சு, கட்டாச்சு. நீ அப்படியே மூடி எல்லாம் போட்டாச்சு, மூடி வச்சிடலாம். ஒரு விசில் மட்டும் வந்தால் போதும். ஏன்னா சிக்கன் ஓரளவுக்கு பாதி வந்துருக்கும். அதனால் ஒரு விசில் மட்டும் வந்தால் போதும். அப்புறம் அந்த ஹீட்டுக்கே சரியாக போயிடும். அதனால் ஒரு விசில் வந்தால் போதும். அவ்வளோதான். பிரியாணி எப்படின்னு பார்க்கலாம். ஓகே.